காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி தலகாலு புரியல தலகீழா நடக்கிறேன். ஐயம்மா யோ காரை பார்த்து ஓட்ட மாட்டேன். ஐயோ இவனா படக்கூடாத கண்ணுல பட்டுட்டோமே. ஏய் ஏஞ்சிரா, உன்னை என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் காரியம் வந்து இடிச்சிட்டு என்னை திட்டுறியா? சார் சார் தெரியாம உங்க கார்ல மோதிட்டேன். இப்ப மட்டும் என்ன விட்டு பாருங்க, எப்படி உன் கண்ணுல படாம ஓடுறேன்னு. என் காரை டேமேஜ் பண்ணிட்டு ஓட பாக்குறியா? என்ன திமுறா உனக்கு? சார் ஐயோ என் பணம். திருட்டு பயலே, உனக்கு எதிரா இவ்வளவு பணம்? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. மரியாதையா சொல்லு, திருடின பணம் தானே இது? இல்ல இது என் பணம். அன்னைக்கு என் போனை திருட பார்த்தவன் தானே நீ. உன்னை எப்படி நம்புறது? என்ன பாக்குறான்? சார் சார் எங்க போறீங்க சார்? பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், பணத்தை கொடுத்துருங்க சார். சார் சார் பெரிய பிரச்சனை சார், சொன்னா கேளுங்க சார், பணத்தை கொடுத்துருங்க சார். சொல்றல திருட்டு பணம் சாமிக்கு தான் சேரணும். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் போடாதீங்க சார், போடாதீங்க சார், போடாதீங்க சார். அடா பாவி, இப்படி நந்தி மாதிரி குறுக்க வந்து கை கேட்டத வாய் கேட்டாம பண்ணிட்டேடா. கண்ணு கேட்டது எதுவுமே கடை. பணம் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. இதுக்கான புண்ணியம் இந்த பணத்தோட சொந்தக்காரங்களுக்கு போய் சேர்ந்துரும். சரியா? போ. என்னடா முறைக்கிற? நல்ல வேலை அடிக்கல. அடிச்சுட்டா நான் முறைக்கலனே. நீங்க போங்க போங்க. துடைச்சிருவேன். போங்க. என்ன அடிக்கிறதுக்குனே என்ன வீட்டுல பெத்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. நான் எது பண்ணாலும் இப்படி குறுக்க வந்து அடிக்கிறானே. தெய்வானே, எல்லாரும் கிளம்புறாங்க. தெய்வானே வாங்கம்மா, வாங்க. போயிட்டு வா. என்னடா நல்லா சாப்பிட்டியா? வாங்க கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. வாங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். வாங்க வாங்க. அப்ப நான் வரட்டுமா? வாங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நீங்க நல்லது, கல்யாணத்துக்கு வந்துருங்க. அண்ணே வரனே. சின்ன பொண்ணு கல்யாணத்தை முடிக்க போற, பெரிய பொண்ணு கல்யாணத்தை முடிக்க பாருக்கா. கண்டிப்பா முடிச்சிடலாம். வரனே, கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வரனே. ஹலோ மேடம், உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நான் தாலி வாங்க போகும்போது உங்க தங்கச்சி பின்னாடி ஒருத்த சுத்துவான்ல, அவ என்ன வழி மறிச்சு அடிச்சு கையில உள்ள பணத்தை புடுங்கி கோயில் உண்டியில போட்டுட்டா மேடம். என்னையா சொல்ற? உன்கிட்ட பணம் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. ஓப்பன் ஆயி மாதிரி கரெக்டா நான் போற இடத்துக்குலாம் வந்து என்ன அடிச்சு போட்டு போயிடுறான். உனக்கு தாலி வாங்கதா துப்பு இல்லைன்னு பணம் கொடுத்து வாங்க சொன்னா அந்த பணத்தையும் எவனோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்துட்டு இப்ப கதை சொல்றியா? மேடம் நான் போய் சொல்லல மேடம். நிஜமாவே நான் எங்க போனாலும் அவன் பின்னாடியே வந்துடுறான் மேடம். எனக்கு என்னமோ அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு பயமா இருக்கு மேடம். பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண வேலையை மட்டும் பாரு. சரிங்க மேடம், பணம் கொடுங்க, தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். பணமா? அதையும் நீ திரும்ப தொலைக்கிறதுக்கா? நீ தாலியெல்லாம் வாங்க தேவையில்ல, அத நானே வாங்கிக்கிறேன். நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்து சேரு, அது போதும். ஐயோ, தாலி வாங்கலாம்னு சொல்லி திரும்ப காசு கேட்கலான்னு பார்த்தா நடக்காம போயிடுச்சே. லூசு பையன், இவனால எல்லா வேலையும் நம்ம தலையில வந்து விடுது. அப்பா. என்னம்மா? நான் ஒரு 15,000 ரூபாய் பணம் தரேன். நீங்களும் அம்மாவும் போய் அபிக்கு தாலி எடுத்துட்டு வந்துருங்க. என்னடி சொல்ற? தாலியை நாம எடுக்கிறதா? அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் எடுக்கணும். அது எனக்கு தெரியாதா? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பண பிரச்சனையா, கையில இருக்கிற பணத்தெல்லாம் தொழில போட்டாராம். அதான் நம்மள தாலி எடுக்க சொல்லிருக்காரு.
தாலி எடுக்க கூட பணம் இல்லாத குடும்பத்திலேயே அபி வாக்கப்பட்டு போனோம். இவ்ளோ அர்ஜென்ட்டா கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி அபஸ்கனமா பேசாதம்மா. ஏம்மா அனு சொல்றது சரிதானே தெய்வானே. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நமக்கு குணம் தாமா முக்கியம். ஆமா, பெரிய குணம். தாலி வாங்க கூட மனசு இல்லாத குணம். சரி, எத்தனை பவுனுக்கு தாலி எடுக்கலான்னு இருக்க? ஒரு 1/4 பவுனுக்கு தாலி எடுத்துட்டு வாங்க போதும். ஏய், 1/4 பவுனுக்கா? 1/4 பவுனுங்கிறது ரொம்ப கம்மிடி. அட்லீஸ்ட் 1/2 பவுனுக்காவது எடுத்தாதான் நல்லா இருக்கும். நிறைய செலவாயிடுச்சுமா. எத்தனை பவுனுக்கு எடுத்தா என்ன? தாலி தாலி தானே. 1/4 பவுன் போதும், போய் வாங்கிட்டு வாங்க. பொதுவா தாலிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுக்கணும். இங்க நாம எடுக்கிறோம். எல்லாமே தலைகீழ நடக்குதுங்க. என்ன பண்றது? சரி, தாலி எடுக்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லு. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கான், அவங்களால வர முடியாதான். அதனால நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடி இது? தாலியும் வாங்கல, நகை கடைக்கும் வரலங்கிற. எனக்கு என்னமோ எல்லாமே தப்பு தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காதம்மா. கல்யாணம்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வர்றது சகஜம்தான். அதையெல்லாம் பெருசா பார்த்தா அப்புறம் கல்யாணமே பண்ண முடியாது. தெய்வானே விடுமா. அம்மா, இது அக்கா செஞ்சு வைக்கிற கல்யாணம். எப்போ என்னென்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். நீ இதை பெருசா எடுத்துக்காதம்மா. சரிம்மா, நாங்களே கடைக்கு போய் தாலி வாங்கிட்டு வந்துடுறோம். நகை கடைக்கெல்லாம் போய் தாலி வாங்க வேண்டாம்ப்பா, விலை அதிகமா சொல்லுவாங்க. ஆசாரி கிட்ட போய் செய்ய சொல்லுங்க. ம், பா, இந்த காலத்துல போய் தாலி அவங்க தான் வாங்கணும் இவங்க தான் வாங்கணும்னு சொன்னா நடக்குமாப்பா? விடுமா விடுமா. உங்க அம்மா எல்லாமே முறைப்படி நடக்கணும்னு நினைக்கிறா அவ. விடு, போ வேலை பாரு போ. தெய்வானே, என்னங்க இது? எனக்கு என்னமோ எல்லாமே தப்பு தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. இது எங்க போய் முடியும்னே தெரியல. மா எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, நேரமாகுது. அனு சொன்ன மாதிரி நம்ம ஆசாரிக்கிட்ட போய் நகை வாங்கிட்டு வந்துடலாம் வா. ஆசாரி ஐயா வணக்கம். வாங்க சார். வாங்கம்மா, ம், உட்காருங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு தாலி செய்யணும். நல்லபடியா பண்ணிடலாமா? ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. அ, மு- ஆசாரி ஐயா, என் பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். இவ்வளவு அர்ஜென்ட்டா கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து தாலி செய்ய சொல்றீங்க? வீட்ல ஒரு பிரச்சனை. எப்படியாவது இன்னைக்கே தாலி செஞ்சு கொடுத்துருங்களேன். இன்னைக்கு எப்படிம்மா செய்ய முடியும்? கடையில வேற ஆள் இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். வேற ஆசாரி வேணா போய் பாருங்கம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க ஆசாரி ஐயா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற கடையை தேடி தாலி செய்ய சொல்றது கஷ்டம். தாலி கிடைக்கலன்னா என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிடும். ஏதாவது பண்ணுங்க ஆசாரி ஐயா. என்னம்மா என்ன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? கையில வேற தாலி கூட இல்ல. பொன்னியம்மனுக்கு தாலி செஞ்சு போடுறதா வேண்டியிருக்கேன். அதான் சாமிக்கு ஒரு தாலி செய்யணும். சரி, என்கிட்ட ஒரு அம்மா பரிகாரத்துக்காக தாலி செய்ய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு தாலி மட்டும்தான் இப்ப என்கிட்ட இருக்கு. நான் வேணா அவங்க கிட்ட போன் பண்ணி கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. அவங்க சம்மதிச்சா நான் உங்களுக்கு தாலியை கொடுத்துட்றேன். சரிம்மா. சரிங்க ஐயா, நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க.
நான் பேசுறேன். சொல்லுங்க ஆசாரி, தாலி நாளைக்கு தான் ரெடி ஆகும்னு சொன்னீங்க, இன்னைக்கே கால் பண்ணிட்டீங்க. ஐயோ அதுக்கு நான் ஃபோன் பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ என் கடைக்கு ஒரு பொண்ணோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம். என்ன காரணம்னு தெரில, அவங்களால தாலி செய்ய முடியல. அவங்க இப்போ உடனே தாலி செஞ்சு தர சொல்லி கேட்குறாங்க. இந்த நேரம் பார்த்து கடையில் வேற யாரும் இல்லை. தாலி செய்யலைன்னா கல்யாணம் நின்று போயிடுமா? ஐயோ, அதான் என்கிட்ட கைவசம் நீங்க செய்ய சொன்ன தாலி மட்டும்தான் முடிகிற மாதிரி இருக்கு. அதான் உங்கள்ட்ட கேட்டு பார்க்கலான்னு. அதுக்கு என்ன ஆசாரி, தாலிய கொடுத்துருங்க. சரிங்கம்மா. அம்மா, தாலியை கொடுக்க சொல்லிட்டாங்கம்மா. அந்த அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அம்மா, உங்ககிட்ட கல்யாண பொண்ணோட அம்மா பேசணுமா? கொடுங்க ஆசாரி. சரிங்கம்மா, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என் பொண்ணுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண உதவிய நான் கூட பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றிமா. ஒரு பொண்ணோட கல்யாணம் கேள்விக்குறியா இருக்கும்போது அத நான் மதிக்காம அந்த சாமிக்கு தாலி சாத்துனா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க. நான் வேற தாலி பண்ணி என் நேத்தி கடனை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா. நீங்க எதுக்காக வேண்டிக்கிட்டு சாமிக்கு தாலி போடுறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். அம்மா, பணம் எவ்வளவுமா? நான் என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு தான் அம்மனுக்கு தாலி பண்ணி போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதனால இந்த தாலிக்கு காசு வாங்கினா அது நல்லா இருக்காது. நான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கொடுக்கற பரிசா நினைச்சு வச்சுக்கோங்க. உங்கள மாதிரி ஆளுங்களை பாக்குறதே கஷ்டம்மா. நீங்க நல்லா இருக்கணும். சரிங்க, நான் போனை வச்சுட்டுமா? சரிம்மா. இந்தாங்க. அந்த அம்மா மனசு யாருக்கும் வராது. சரிங்கம்மா, நீங்க தாலியை அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க, அப்புறம் சரிங்க, நாங்க வரோம். நல்லதுமா. அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா அபி கல்யாணத்துக்கு தாலி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அபி கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா வீட்டுக்கு அபியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பா தேவனே, நீ சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். தேவனே, அங்க பாரு, நமக்கு லிஃப்ட் கொடுத்த தம்பி தானே அது? ஆமாங்க. வா தம்பி, நல்லா இருக்கீங்களா? சார், நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அம்மா, அந்த பொண்ணு உங்க அம்மா பார்த்துட்டாங்களா? இல்ல சார். ஆஹா, கவலைப்படாதீங்க தம்பி, கண்டிப்பா உங்க அம்மா அந்த பொண்ணை பார்ப்பாங்க. சரிங்க தம்பி, அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோமா? சரிங்க சார். வரோம். சார் சார், ஒரு நிமிஷம். எங்க சார் போகணும்? டி நகர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். டி நகரா? நானும் அங்கே தான் சார் போறேன். நீங்க வாங்க சார், நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க வாங்க சார், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இனிமே ஆட்டோ பிடிச்சு போறதை விட தம்பியோட கார்லயே போயிடலாமே. சரி, வாங்க சார். நாங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தாலி சொல்ல வந்தோம். ஓ, அப்படிங்களா? என்ன கல்யாணம்? நாளைக்கு தம்பி கோயில்ல வச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரேன் சார். ஏங்க, தாலிக்கு சொல்லிட்டு போறோம், அப்படியே போகும்போது பொண்ணுக்கு பூ வாங்கிட்டு போயிடலாமே. வாங்கிடலாம் வாங்கிடலாம் வாங்கிடலாம். தம்பி, பூக்கடை பூக்கடை தான் தம்பி. கொஞ்சம் அப்படியே ஓரமா வண்டி நிறுத்துறீங்களா? அந்த பூக்கடையா? ஒரு நிமிஷம் தம்பி, நான் போய் பூ வாங்கிட்டு வந்துட்டுமா? இருங்க சார், நானே போய் வாங்கிட்டு வரேன்.
வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு சிரமமும் இல்லை. நீங்கள் எத்தனை முளை வாங்கணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வர்றேன். அனு, அபி, உனக்கு எல்லாருக்கும் ஒரு 5 முழம் வாங்கிக்கலாமா? ம் 5 முழம் தம்பி. சரி, ஓகே சார். மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. சரி. மா 5 முளை மல்லிகைப்பூ கொடுங்கம்மா. சரிப்பா. என்ன தம்பி, பொண்டாட்டிக்கா? ஐயோ, எனக்கு இல்லை. ம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. இது அந்த காருக்குள்ள இருக்காங்கல்ல அவங்களுக்கு. சரி தம்பி, சீக்கிரமா கல்யாணம் பண்ணீங்க. இந்தாப்பா. எவ்வளோ? 150பா. இந்தாங்க. ம் இந்தாப்பா. தேங்க்ஸ்மா. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பரவாயில்ல சார். நான் காசு எடுக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. எவ்வளோ தம்பி பூ? அது 150 ரூபா. என்கிட்ட 500 ரூபாயா இருக்க, சில்லறை இல்லையே. இருங்க, நான் போய் சில்லறை வாங்கிட்டு வந்துடுறேன் தம்பி. இல்லை இல்லை, பரவாயில்ல, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிக்கப்பா. எங்களை நீங்க கார்ல கூட்டிட்டு போறதே சிரமம், இதுல பூக்கு வேற காசு கொடுக்குறீங்க. இல்லை, உங்ககிட்ட சில்லறை இருந்தால் கண்டிப்பாக காசு வாங்கியிருப்பேன். சில்லறை தான் இல்லைல்ல, விடுங்க, பரவாயில்ல. மேலும் மேலும் உதவி பண்ணி எங்களை நீங்க கடனாளியாவே ஆக்குறீங்க. எல்லா கடனையும் சேர்த்து வைங்க, மொத்தமாக ஒரு நாள் வசூல் பண்ணிக்கிறேன். தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து காப்பி குடிச்சிட்டு தான் போகணும். சரிங்க. தம்பி, இந்த முக்கில் லெஃப்ட் எடுத்தா லாஸ்ட்ல எங்க வீடு. டிராஃபிக் கிளியராக ரொம்ப நேரமாகும் போல இருக்க. சரிங்க தம்பி, நீங்க காரை இப்படி ஓரமாக விட்டு வாங்களே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இங்கே காரை விட்டா இன்னும் டிராஃபிக் ஆகிடும். நீங்கள் போங்க, நான் இன்னொரு நாள் வரேன். சரி, அதுவும் சரிதான். தம்பி, இந்த முக்கில் திரும்பினோடனே எங்கள் வீடு. ஓகே. இந்த பக்கம் எப்போ வந்தாலும் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்து காப்பி சாப்பிட்டு தான் போகணும். என் பொண்ணு சூப்பராக காப்பி போடுவா தம்பி. கண்டிப்பாக வரேங்க. சரி தம்பி, அப்போ நாங்கள் இறங்கிக்கிட்டங்களா? பார்த்து இறங்க. வரேன் தம்பி. வரேன் தம்பி. அபி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. வரேன்ப்பா. அப்பா, என்ன டிராஃபிக், என்ன டிராஃபிக் இப்படி ராத்திரி நேரத்துலையும். இந்தாங்க போனா. எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அம்மா, ம் தாலி செய்ய சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேக்குற அபி? ஆசாரி கிட்ட போய் அர்ஜென்ட்டா கல்யாணம், இன்னைக்கே தாலி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு அவரு கடையில ஆளே இல்ல, என்னால பண்ணித்தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு.